யாதவர் துவக்கப்பள்ளி முத்துசாமியபுரத்தை சேர்ந்த லாவண்யா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் லாவண்யா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். சின்ன தாயவர் தந்தரா அடுத்ததாக செல்வன் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியை சேர்ந்த முகில் தர்ஷன் அவர்களை பேசுவதற்கு அன்புடன் அழைக்கிறோம். வெரி குட். முகிலன் மிக அருமையாக பேசினார். காமராஜரை பற்றி வந்தார். அடுத்ததாக யாதவா பிரைமரி ஸ்கூல் கிரேனா அவர்களை பேசுவதற்கு அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம். என் பெயர் கிரேனா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். முக்கணியே முப்பாலே மூவாத முத்தமிழே சொக்கனது மாநகரை சூழ்ந்த பெரும் பேரே இத்தரை சூரியனே எங்கள் உயிரமுதே சித்திரை தன்னிலவே தேயா மொழி வெறுவே செம்மொழி மாக்குடும்பன் சீராட்டும் செம்மொழியே எம்மொழிக்கும் மூத்தவளே என்றும் இருப்பவளே பன்முணர்த்தும் ஆசானே பார்போற்றும் தேனூர்ச்சே கண்ணே நீ ஞால கனி என தமிழை போற்றி தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு
வழியில் கடமையாற்றிய நம் பெருந்தலைவர் காமராஜர் பெருமதிப்பிற்குரிய படிக்காத மேதை கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் மீதான அக்கறையும் உலகறிந்த ஒன்று. அவரது வாழ்க்கையில் நிகழ்ந்த பல சுவாரஸ்யமான சம்பவங்களில் தமிழகத்தின் தலையெழுத்தையே மாற்றிய மதிய உணவு திட்டம் உருவாவதற்கு காரணமான ஒரு நிகழ்ச்சியான சம்பவத்தை நாம் பற்றி இங்கு பார்ப்போம். ஒருமுறை காமராஜர் அவர்கள் அவரது காரில் பயணம் செய்து கொண்டிருந்த போது வழியில் ஒரு ரயில்வே கேட் மூடப்பட்டு இருந்ததால் அவரது கார் அங்கே நிறுத்தப்பட்டது. காரை விட்டு கீழே இறங்கி வழியில் சுற்றிலும் முற்றிலும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த போது அப்போது அங்கிருந்த மரத்தடியில் ஒரு சிறுவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருப்பதை அவர் கவனித்தார். அந்த சிறுவனை அருகில் அழைத்து, ஏன் தம்பி, நீ பள்ளிக்கு சென்று படிக்காமல் இங்கு ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறாயே என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுவன் எவ்வித பயமுமின்றி யதார்த்தமாக ஒரு கேள்வி கேட்டான். சிறுவன், நான் பள்ளிக்கு போனா யார் எனக்கு சோறு போடுவாங்க? படிச்சா கஞ்சி கிடைக்குமா? ஆடு மேய்ச்சாவது கஞ்சி கிடைக்கும் ஐயா என்றான். சிறுவனின் அந்த யதார்த்தமான பதில் காமராஜர் நெஞ்சில் சாட்டையடி போல விழுந்தது. வயிற்று பசிதான் ஏழை பிள்ளைகளை பள்ளிக்கு வரவிடாமல் தடுக்கிறது. இந்த கசப்பான உண்மையை அவர் அக்கணமே உணர்ந்தார். ஏழை மக்களின் கல்வியில் முன்னேற்றத்தினை ஏற்படுத்திய கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் தேதி நாம் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம். வையத்துள் வாழ்வாங்கும் வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வள்ளுவரின் வாக்குப்படி வாழ்ந்த நம் பெருந்தலைவர் காமராஜர் நீர்ப்பாசன திட்டம், அணைக்கட்டுகள், நெய்வேலி பழுப்பு, மின்துறை சாதனைகள், நிலக்கரி சுரங்க நிறுவனம், தொழில் வளர்ச்சி ஆகியவற்றின் மறுபெயராக விளங்கியவர் அவர். படிக்க வந்தால் நன்றி, வணக்கம். அடுத்ததாக பெருந்தலைவர் காமராஜர் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியை சேர்ந்த ஜெய பிரதீக்ஷா அவர்களை பேசுவதற்கு அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம், என் பெயர் ஜெய பிரதீக்ஷா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். காமராஜர் கவிதை. மனிதருள் மாணிக்கமே பெருந்தலைவர் என் காமராஜரே, உன் போல் உயர்ந்தவர் இனி ஒருவர் பிறப்பாரோ. சட்டங்கள் கற்றதில்லை, பட்டங்கள் பெற்றதில்லை, திட்டங்கள் பல கோடி தந்திட்ட அறிவு பெற்றகமே. நன்றி. அடுத்ததாக செல்வன் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியை சேர்ந்த வெரோனிகா அவர்களை பேசுவதற்கு அன்புடன் அழைக்கிறோம். இசை நாடகம் கொண்ட முத்தமிழுக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கல்விக்கு வள்ளலாய் வந்தவர், கல்லாமையை இல்லாமையாக்கியவர், அணைகளும் தொழிற்சாலைகளின் தந்து பொற்கால ஆட்சி தந்தவர், மக்கள் நலனில் நீண்டா இடம் பிடித்த நாம் பெருந்தலைவர் காமராஜர். இன்று நான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி விருதுநகரில் குமாரசாமிக்கும் சிவாஜி அம்மையாருக்கும் மகனாய் பிறந்தார். இவர் உப்பு சத்தியாகிரகம், தொலைகாமி இயக்கம் என தாய்நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டு தன் வாழ்க்கையில் 9 ஆண்டுகள் சிறையில அர்ப்பணித்த செங்கல் அவர். 9 ஆண்டுகள் தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்த போது எந்த ஒரு ஆடம்பரமும் இன்றி வாடகை வீட்டில் வாழ்ந்த மாபெரும் மனிதர் அவர். காமராஜர் முதலமைச்சர் ஆனது 10 கட்டி எங்கும் பள்ளிகளை திறந்து வைத்து ஏழை பணக்காக பாகுபாட்டை ஒழிக்க பள்ளியின் சீருடையை கட்டாயமாக்கினார். இலவச கல்வி, மதிய உணவு திட்டம் என பல புரட்சிகளை செய்து ஏழை மக்களின் வாழ்வில் கல்விக்கண் திறந்து வைத்தவர் ஆவார். தமிழ்நாட்டில் தொழில் மற்றும் விவசாய வளர்ச்சிக்கு வித்திட்டவர். மண்முத்தார், கீழ்பவானி பல அணைகளையும் கட்டினார். பதவிகள் மீது பற்றின்றி வாழ்ந்தவர். பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி என 2 பிரதமர்களை உருவாக்கியவர். தனக்கு வந்த பிரதமர் பதவியை வேண்டாம் என மறுத்தவர். இவருடைய சிறந்த மக்கள் சேவையை பாராட்டி இவருக்கு இந்திய அரசு பாரத ரத்னா விருதை வழங்கியுள்ளது. இவருடைய பிறந்த நாளாகிய ஜூலை 15ஆம் தேதி நாம் ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம். நன்றி.